சாட்டை அண்ணன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி போட்டிருக்காரு. என்டிகேல இருக்கிறவங்களே வந்து இப்படி பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அவனுங்க கெடுக்கிறானுங்க, நீங்க சாப்பிடுங்க. அவன் 1000 சொல்லுவான், நீங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அடடா, என்ன ஒரு கருணை உள்ளம், என்ன ஒரு புரட்சி, பயங்கரமா இருக்கே. என்டிகேக்கு சவால் விடுவாங்க போல இவங்க 2 பேரும். ஐடிகாரி நான் என்ன சொல்றேன், அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து சொன்னது தப்புனே வச்சுப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி நாய்க்கு சோறு போட வேணா சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இருந்துட்டு போகுது. டிஎம்கேவும் இதை தான் சொல்லுச்சு, என்டிகேவும் இதை தான் சொல்லுது. இப்போ பிஜேபி, ஏடிஎம்கே, நீ எந்த கட்சி எடுத்தாலும் ஒரு 4 மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறவன் இதை தான் செய்வான். ஏன்னா இதுதான் வழி, வேற வழி இல்லை. ஏன்னா நாய் எண்ணிக்கை அத்தனை ஆகி போச்சு. தெருவில் இங்கே போயிட்டு வர முடியல. வெறும் 2026 4 மாசத்துல 2.5 லட்சம் பேத்துக்கு மேல நாய்க்கடி வாங்கியிருக்காங்க. சும்மா நீங்க வந்து சோத்தை போட்டுட்டு போயிருவீங்க, அவங்க பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. சும்மா இவங்கெல்லாம் அரசியல் பேசிட்டு இருந்தாங்க வீடியோல. நான் கூட பரவாயில்ல, நிறைய சிந்தனையுள்ள பெண்களா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சா முட்டாளுகளா இருக்காது. நாங்க எல்லாமே வந்து சைக்கோஸ், நாங்க எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு கருணை உள்ளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கெல்லாம் வந்து நாயில அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க பொறுப்பு எடுத்திருக்கோம். ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நாய்களை எல்லாம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா அந்த நாய்களுக்கு எல்லாம் வந்து ஒரு டேக் ஒன்று மாட்டி விட்டுருங்க. அதாவது இந்த நாய் வந்து என்னோட பொறுப்புல இருக்கு, இதனால யாருக்காவது எதுனா ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு போது அதற்கு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். அதனால வரக்கூடிய நஷ்டீடை நான் கட்டுறேன், மருத்துவ செலவு நான் பாத்துக்கிறேன். அதனால உயிர் பிரிஞ்சிச்சா அவங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். அந்த நாய்க்கு எல்லா வேக்சினும் நான் போடுவேன். அந்த நாயினால ரேபிஸ் யாருக்கும் பரவாது, அந்த நாய் எந்த நோயும் ஸ்ப்ரெட் பண்ணாது அப்படின்ற எல்லா சர்டிபிகேட், கவர்மெண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பத்திரமா. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி எதனா கேட்டாங்கன்னா சொல்லு, நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. அதை விட்டுட்டு பெரிய அதிக பசங்கதனமா பெரிய புரட்சி ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நாய்களுக்கு சோறு போடுறாங்க, பிஸ்கெட் வாங்கி போடுறாங்க, அவங்க எல்லாம் இல்ல அப்படின்னா இந்த நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்புறம் ரொம்ப அறிவாளித்தனமா இந்த மாதிரி சோறு போடலைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக் பிரச்சனைலாம் முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி கேட்கறது. சரி, என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. கவர்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஸ்டெப்னு சொல்லிட்டு தான் வந்து டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ், டோன்ட் ஃபீட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு வந்து அவங்க படிச்ச படிப்புக்கு சொல்றாங்க. உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி கருணை கொலை பண்ணக்கூடாதுங்க, நாங்க கோர்ட்டுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி கருத்தரை பண்ணக்கூடாதுங்க, நாங்க கோர்ட்டுக்கு போயிடுவோம். அதே மாதிரி இந்த சோறு வைக்காதீங்கன்னு சொன்னா நாங்க கேட்க மாட்டோம், நாங்க சோறு வைப்போம். நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, சரிதான். இதற்கு சொல்யூஷன் என்ன சொல்லுங்க. 17 பேர் செத்துருக்காங்க 4 மாசத்துல மட்டும். இன்னும் 20-30 பேர் இருக்கும் இந்த இது வரைக்கும் டேட்டாஸ் எடுத்தோம்னா. இந்த 30 பேருக்கு யார் பொறுப்பு? ஒண்ணு நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இல்லையா இந்த ப்ராப்ளமுக்கு இதை சொல்யூஷன் சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றானா அதை வந்து மூடிட்டு கேட்கணும். சரிங்களா?